பிரேம் ப்ரோ, நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம், இருந்தாலும் இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம், இம்பர்ஃபெக்ட் ஷோவில் இதான் முதல் முறை. இதுக்கு முன்னாடி சிவி கூட சேர்ந்து ஷோ பண்ணியிருக்கேன். ஆமாம், இதான் ஃபர்ஸ்ட் டைம் வருண் கூட. ஆமாம். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள். ஓ, நம்ம 2 பேரும் சேர்ந்ததா? அதெல்லாம் ஒரு முக்கியமான நாளா ப்ரோ? அதோட ஒரு முக்கியமான நாள் இருக்கு. என்னன்னா இன்னைக்கு வேர்ல்டு அனிமேஷன் டே அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அனிமேஷன் ஒரு மகத்தான கலை. இல்லாத ஒருத்தரை கூட இருக்க மாதிரி காட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் அனிமேஷன். நம்ம அனிமேஷன் நம்ம இதுல கூட ஷோல கூட அப்பப்ப சின்ன சின்ன அனிமேஷன்லாம் பண்ணியிருக்கிறோம். அதனால எல்லா அனிமேஷன் கலைஞர்களுக்கும் ஒரு வாழ்த்து சொல்லிக்கலாம். நம்ம எடிட்டர்ஸ்க்கும் ஒரு வாழ்த்து சொன்னோம்னு வச்சுங்களேன், நம்ம தலைமையில ஏதாவது மாசா வச்சு விட்டு எடிட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணுவாங்களா? ஆமா, அதனாலதான் சொல்லிக்கிறேன் இப்பவே. சரி, உங்களுக்கு பிடிச்ச அனிமேஷன் படம் எது? எனக்கு வந்துட்டு அனிமேஷன் கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மாஷாவை ரொம்ப பிடிக்கும். மாஷாவா? அது யாரு? வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா மாஷா அண்ட் பியர்லாம். என்ன ப்ரோ மாஷா தெரியாதா உங்களுக்கு? மாஷா தெரியாது, டோரா தான் ப்ரோ தெரியும். டோரா மேப் அடுத்து என்னமோ சொல்லுவாங்க, அதுதான் தெரியும். ஆனா வந்து எனக்கு பிடிச்சது வந்து ஜெரி இருக்குல்ல, டாம் அண்ட் ஜெரியில, அது ரொம்ப பிடிக்கும். இப்ப இந்த டாம் அண்ட் ஜெரி மாதிரி நிறைய அரசியல் தலைவர்கள் அடிச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க தேர்தல் வர்றதுனால. எலெக்ஷன் நெருங்குது. ஸோ அதெல்லாம் போய் டீட்டெயிலா அவங்க அடிச்சுக்கிறதெல்லாம் உள்ள போய் பார்த்துடலாமா? நிச்சயமா. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. பிரதமர் மோடி 2014 பிரதமர் ஆனார்ல, அந்த டைம்ல இருந்து பல விழாக்கள்ல கலந்துக்கிட்டு சிறப்பிச்சுட்டு இருக்காரு. நேத்து கூட ஒரு விழால கலந்து அந்த 2014 பத்தியே ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காரு. அது இப்போ வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க பிஜேபியோட நிர்வாகிகள் எல்லாம். அப்படி என்ன பேசினாரு? என்ன விழா அப்படின்னா, அது இந்தியன் மொபைல் காங்கிரஸ்னு ஒரு விழா. பேர்லயே காங்கிரஸ் இருக்கு, அங்கேயே வச்சு காங்கிரஸ் வந்து அடின்னு அடிச்சு துவச்சிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, 2014 முன்னாடி இருந்தது, ஏன்னா அது மொபைலை பத்தின ஒரு கான்ஃபரன்ஸ்ல உடனே மொபைலை வச்சே ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்தாரு. 2014 முன்னாடி இருந்த அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு அவுடேட்டட் மொபைல் வெர்ஷனு, அதனால மக்கள் அதை வெளியில தூக்கி அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க வந்தோம் உள்ள அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்டேட்டடா உள்ள வந்திருக்கோம். அவங்க வந்து 2G கொண்டு வந்தாங்க. அதுல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். என்ன இந்த மாதிரி முறைகேடுலாம் நடந்துச்சு. ஆனா நாங்க வந்து 4G இப்ப வந்து விரிவுபடுத்தியிருக்கோம், அதுல எந்த முறைகேடு குற்றச்சாட்டுமே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த 2G வந்து CAG-ல தான் முறைகேடுன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ வந்து 7.5 லட்சம் கோடி CAG அறிக்கை தான் வந்திருக்கு. ஆனா அதை பத்தி அவர் பேசல. இதை பத்தி தான் ரொம்ப நேரம் பேசி நாங்க டாபிக் மொபைல் இல்லையா, அதனால மொபைல் பத்தி மட்டும் பேசியிருக்காரு. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, மேக் இன் இந்தியா மொபைல்ஸ்ங்கிறத நாங்க தான் பெருக்கி இருக்கோம், உலகத்திலே 2வது பெரிய மொபைல் உற்பத்தியாளரா இந்தியாவை மாத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் பண்ண சாதனைகளை அவரே சொல்லிட்டு இருந்தாரு. இன்னொரு விஷயம் என்ன சொன்னாருன்னா, அந்த 2014 பத்தி பேசியிருக்காருன்னு சொன்னேன்ல, 2014 அதாவது 2014 இஸ் நாட் அ டேட், இட்ஸ் பட்லாவ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா பட்லாவ்னா சேஞ்சா, அதாவது ஒரு மாற்றத்துக்கான ஒரு எரா தொடங்கி இருக்கு, ஒரு சகாப்தம் தொடங்குச்சு 2014 அப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இதுல எனக்கு என்ன சந்தேகம்னா, 2014 இஸ் நாட் அ டேட்ன்னு இருக்காரு. டேட் இல்ல தானே, அது இயர் தானே, அதே டேட்னு சொன்னாருன்னு முதல்ல ஒரு கன்ஃபியூஸ் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். டேட்னு வரப்போ எல்லாமே சேர்ந்து வரும்ல, இயர் மந்த் டேட் டே எல்லாமே வரும்ல, அதனால சொல்லியிருப்பாரு போல இருக்கு. அதனால ஜி சொல்லிட்டாரு போல. ஆனா ஜி சொன்ன ஒரு விஷயத்த நம்ம வந்து கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா மாற்றம்ங்கிறது அவர் சொன்னது 2014 அப்புறம் வந்து இப்ப கூட சமீபத்துல நாடாளுமன்றத்தை மாத்தினாங்க. அதுக்கப்புறம் சட்டத்துல ஆரம்பிச்சு ஊர் பெயர்கள் ஆரம்பிச்சு இன்னைக்கு நாட்டு பெயரே மாத்துற அளவு கொண்டு வந்து விட்டுருக்காரு ஜி. பாரதம் ஆமா, மாறிட்டே இருக்கு எல்லாமே. அடுத்து என்னென்னத்தை மாத்த போறாங்கன்னு தெரியல. எனக்கு நீங்க மாற்றம்னு சொல்லும் போது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஏற்கனவே நாடாளுமன்றத்துல வந்துட்டு இந்த குற்றவியல் சட்டம் இருக்கு இல்லையா, இந்த 3 குற்றவியல் சட்டத்தை வந்துட்டு நாங்க மாற்ற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த மசோதா வந்துட்டு இப்போ நாடாளுமன்ற நிலைக்குழுல வந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு இருக்குது. இந்த 3 சட்டங்கள் வந்துட்டு வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சியில கொண்டு வந்தது. அதனால இது வந்துட்டு இப்ப இருக்கிற நடைமுறைக்கு இது செட் ஆகாது, இதுல சில மாற்றங்களை கொண்டு வர போறோம், அந்த 3 IPC IEC இதெல்லாம் சொல்றாங்களா, இதனுடைய பெயர்களையும் மாற்ற போறோம் அப்படிலாம் சொல்லி அந்த மசோதா பேசப்பட்டது. இந்த மசோதா வந்து இப்போதைக்கு நாடாளுமன்ற நிலைக்குள்ள இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா இந்த நாடாளுமன்ற நிலைக்குழுல வந்துட்டு சில எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து இதுல சில முக்கியமான சட்ட திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னும், இந்த எதிர்ப்புனால இந்த மசோதா வந்துட்டு ஹோல்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருக்கு. ஆனா அதே நேரத்துல நேற்றுக்கு தெலுங்கானால வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அமித்ஷா அதுல கலந்துக்கிறாரு. அதுல என்ன நிகழ்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இந்த ஐபிஎஸ் பயிற்சி முடிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்கல்ல, இவங்களுக்கான ஒரு சென்ட் ஆஃப் பார்ட்டி விழா நடக்குது. அந்த விழாவில் அமித்ஷா பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 3 குற்றவியல் சட்டங்கள் பத்தி அவர் பேசுறாரு. இந்த சட்ட திருத்தம் கூடிய சீக்கிரமே வந்துட்டு அமலுக்கு வரும், இது வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சியில கொண்டு வந்தது, இது நமக்கு வந்து ஒத்து வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்றாரு. ஸோ இப்போ எஸ்டி சூர்யா மாதிரி இருக்கு இல்லை அந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் இருக்கு. இன்னும் இது வந்து முழுமையாட்டு அதிகாரப்பூர்வமா இது ஹோல்ட் பண்ணிருக்காங்களா இல்லையாங்கிறது இன்னும் தெரிய வரல. ஓகே, அந்த பாரத நியாய சங்கீதா அந்த மாதிரி ஏதோ வரும், ரொம்ப கஷ்டம். அந்த பேருக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆனா இவரு அமித்ஷாவும் அந்த ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் பேசுறாரு போல. இங்க ஒருத்தர் கும்பலா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருப்பாரு. இன்னொரு விஷயம் வந்து பிரதமர் மோடி வந்து எவ்வளவு நேரம் வேலை பாக்குறாருன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா. சோ இது எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து வந்து நாராயணமூர்த்தி, இன்ஃபோசிஸ்னுடைய தலைவர் நாராயணமூர்த்தி ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியாவுடைய பொருளாதாரம் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும், இந்தியா ஒரு வளர்ந்த நாடா மாறணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு வாரத்துக்கு கிட்டத்தட்ட 70 மணி நேரம் உழைக்க தயாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. இந்த கருத்துக்கு வந்துகிட்டு பயங்கரமான எதிர்வினையும் வந்திருக்கு, ஒரு சில ஆதரவான கருத்துக்களும் வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆதரவான கருத்தை சொன்ன ஒருத்தர் தான் JSW நிறுவனத்தினுடைய தலைவரான சாஜன் ஜிண்டா. அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறாரு மோடி, அவரே வந்துட்டு ஒரு நாளைக்கு 14 இருந்து 16 மணி நேரம் வேலை பார்க்கிறாரு, உங்களுக்கு எல்லாம் என்ன, நீங்க எல்லாம் அப்படி வேலை பார்க்க மாட்டீங்களா அப்படிங்கிற டோன்ல பேசியிருக்காரு, சொல்லியிருக்காரு. ஆனா இதுல வந்து பிரதமர் மோடியே கோச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு 14-16. ஏன்னா அவரோட அமைச்சர்கள்லாம் 20-22 மணி நேரம் வேலை பார்த்துட்டு இருக்காரு, கம்மியா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்படி சொல்லியிருக்காரு. ஓகே, அவரு வேலை பாக்குறாரு 14 மணி நேரம் 16 மணி நேரம். ஆனா வந்து அவருக்கு காரு வசதிகள்லாம் இருக்கு, டக்குனு ஜி நினைச்சா அவர் பிளைட்ல போய் இறங்கிடுவாரு. இங்க நமக்கு வந்து வெங்காயம் வாங்குறதே பெரிய பிரச்சனையா மாறிட்டு இருக்கு. ஏன்னா வெங்காய விலை வந்து போன இதோட 57% வந்து இந்த கடந்த சில வாரங்கள்ல அதிகரிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இங்க வந்து சென்னையில வந்து தக்காளி வந்து டபுள் செஞ்சுரி எல்லாம் அடிச்சிச்சு. இப்போ வந்து ஒரு ஹாஃப் செஞ்சுரி கடந்து வெங்காயம் வந்து 60 ரூபா 65 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. எப்பவுமே இந்த வட மாநிலங்கள்ல மழை ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா வெங்காயத்தினுடைய விலை வந்து நாடு முழுக்க அதிகரிக்கும். சோ இப்போ அதே மாதிரி வெங்காயத்தினுடைய விலை அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. நாடாளுமன்றம் வர கூட போகுது அடுத்து. ஸோ நாடாளுமன்றத்தில் வெங்காய விலை எல்லாமே வந்துட்டு ஏற்கனவே நடந்த கதைகள் மாதிரியே இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து மத்திய அரசுல இருந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நாங்க வந்து கையிருப்புல இருக்க எல்லா வெங்காயத்தையும் ரிலீஸ் பண்ண போறோம், ரிலீஸ் பண்ணிட்டா நாடு முழுக்க 25 ரூபாய்க்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் இங்க சென்னையில இன்னைக்கு தேதிக்கு 65 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு இருக்கிறோம். ஜி நீங்க தான் பார்த்து பண்ணணும், ஏன்னா நிதியமைச்சர் அவங்க பாட்டு எனக்கு அதெல்லாம் கவலை இல்லைன்னு சொல்லிடுவாங்க வெங்காயம்னா. அதனால ஜி ஏதாவது பார்த்து பண்ணாதான் உண்டு, அதையும் கொஞ்சம் பாருங்க. இஸ்ரேல் ஹமாஸ் வார் தொடர்ந்து தீவிரம் அடைஞ்சுக்கிட்டே வரதை நம்மளால பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட காசால உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட 10,000 நெருங்கிட்டு இருக்கக்கூடிய செய்திகள் வந்து அங்கிருந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலைமையில ஐநால வந்து ஒரு போர் நிறுத்த தீர்மானம், தொடர்ச்சியா ஐநால பல்வேறு விவாதங்கள், இந்த இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் பத்தின நிறைய விவாதங்கள் வந்து ஐநால நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலைமையில இன்னைக்கு வந்து இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக ஒரு தீர்மானம் ஐநாவில் கொண்டு வரப்படுகிறது. கிட்டத்தட்ட 195 நாடுகள் வந்து அந்த தீர்மானத்தில் பங்கேற்று அவங்களுடைய கருத்துக்களை சொல்லி வாக்களிக்கிற விஷயங்கள் எல்லாமே ஐநால நடந்துச்சு. அப்போ வந்து அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 120 நாடுகள் வந்து இந்த போர் நிறுத்த தீர்மானத்துக்கு ஆதரவா வாக்களிக்கிறாங்க. ஒரு 40 நாடுகள் வந்து வாக்களிக்காம அதுல இருந்து பின்வாங்குறாங்க. அதுல வந்து இந்தியா, உக்ரைன் உள்ளிட்ட நாடுகளும் அடக்கம். ஸோ இப்போ இந்தியா வந்து இதுல வாக்களிக்காம இருக்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து பேசுறப்போ பயங்கரவாதத்தை எந்த வகையிலையுமே வந்து ஏற்றுக்க முடியாது, தேசியம்ங்கிற அளவுல வந்தாலும் இனம்ங்கிற அளவுல வந்தாலும் பயங்கரவாதம்ங்கிறது பயங்கரவாதம் தான், பயங்கரவாதத்தை நம்மளால ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது. மனிதாபிமான அடிப்படையில் காசாவுக்கும் தேவையான உதவிகள், மருத்துவ உதவிகள், உணவு தட்டுப்பாடு இல்லாமல் பார்க்கறதுக்கான விஷயங்கள் எல்லாமே உலக நாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்தியாவும் அதுக்கான பங்களிப்பை செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் வந்து பயங்கரவாதத்தை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து வாக்களிக்காம செட்பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இந்தியாலையுமே பேசுபொருளாக இருக்க வரும். ஆமா, இங்க வந்து பிரியங்கா காந்தி, காங்கிரஸோட பொதுச் செயலாளர், அவங்க வந்து கடுமையான எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐ ஃபார் அன் ஐ மேக்ஸ் அ வேர்ல்ட் பிளைண்ட்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. நம்ம வந்து இங்க வைலன்ஸ், நான் வைலன்ஸுக்கு தான் எப்பவுமே ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். இங்க சுதந்திர போராட்டத்திலையும் பலர் வந்து உயிரை விட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு போரை நிறுத்தணுங்கிற தீர்மானத்துல இந்திய மோடி அரசு வந்து வாக்களிக்காதது, பதிலுக்கு நாம வந்து அகிம்சையை தான் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வகையில வந்து போர் நிறுத்தத்துக்கு எதிராட்டு வாக்களிக்காத ஒரு விஷயத்த அவங்க கண்டிச்சிருக்காங்க. மேற்கு வங்கத்துல நேற்று அமலாக்கத்துறை மம்தா பானர்ஜி மினிஸ்ட்ரியில இருக்கிற முக்கியமான அமைச்சரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஜோதி பிரியா மல்லிக், இவர் வந்து இப்ப வனத்துறை அமைச்சரா இருக்காரு. உணவு
உணவுத்துறை அமைச்சரா இருந்த போது அந்த ரேஷன் பொருட்கள்ல நிறைய முறைகேடு பண்ணிட்டாரு விநியோகத்துல அப்படிங்கிற வழக்குல தான் கைது பண்ணியிருந்தாங்க. கைது பண்ணி அமலாக்கத்துறை கோர்ட்ல கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. நேற்று போகும்போதெல்லாம் நல்லா தான் போனாரு, அங்க ஏத்தி கூட்டிட்டு போனாங்க. அவருக்கு வந்து சில பிரச்சனைகள்லாம், உடல்நல பிரச்சனைகள்லாம் இருந்ததுனால ஹாஸ்பிட்டல்ல அவருக்கு ஃபுல் செக்அப்லாம் பண்ணிட்டு கோர்ட்ல கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ப்ரொடியூஸ் பண்ணோன்னா 10 நாட்கள் வந்து நீங்க காவல்ல எடுத்து விசாரிக்கலாம் சொல்லிலாம் சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அந்த விசாரணை நடந்துட்டு இருக்கும் போதே வந்து மயங்கி விழுந்திருக்காரு மல்லிக். அதுக்கப்புறம் அவரை வெளியே தூக்கிட்டு வந்து தண்ணி எல்லாம் தெளிச்சு கொஞ்சம் இதெல்லாம் பண்ணிட்டு திரும்ப விசாரணை நடந்திருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் இப்ப மருத்துவமனையில வந்து அனுமதிச்சிருக்காங்க. அதனால மருத்துவமனையில இருக்காரு. பிஜேபியில இருந்து செந்தில் பாலாஜி ஃபார்முலாலாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் அவர் வந்து உடல்நலம் தேறி அந்த விசாரணைக்கு போவாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து தெலுங்கானால அந்த ஒரு ஸ்டேஜ் போட்டு பாக்ஸிங்லாம் நடத்திட்டு இருக்காங்க தேர்தல் வரப்போறதுனால. என்னன்னா ஒரு டிவி டிபேட்ல எல்லா தொகுதியிலையும் வந்து அந்த இப்ப சிட்டிங் எம்எல்ஏ அதே மாதிரி எதிர்த்து போட்டிடுற ஒரு எம்எல்ஏவையும் டிபேட் மாதிரி இந்த இதுல எல்லாம் நடக்கும்ல யூஎஸ்ல அந்த மாதிரி ஒன்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் யூஎஸ் மாதிரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. பிஆர்எஸ் கட்சி சந்திரசேகராவோட பிஆர்எஸ் கட்சி எம்எல்ஏ விவேகானந்த் வந்து வந்திருக்காரு. அவரை எதிர்த்து போட்டியிடுறவர் பாஜகவோட குணா ஸ்ரீசைலம் அப்படிங்கிறவர் வந்து வந்திருக்காரு. ரெண்டு பேரும் பேசிட்டே இருந்திருக்காங்க. அப்படியே பேசிட்டே இருந்தா எப்படிப்பா அடிச்சு காட்டுங்கன்ட்டு அவங்களுக்குள்ளே பேசிட்டு நீ ஓவரா கேள்வி கேட்கறேன்னு சொல்லிட்டு இந்த பிஆர்எஸ் எம்எல்ஏ என்ன பண்ணிட்டாரு, பிஜேபி கேண்டிடேட்டை போட்டு கழுத்தெல்லாம் பிடிச்சி அடிக்க போயிட்டாரு. ஆளுங்கட்சி அப்படிங்கிற ஆமா அடிச்ச உடனே இவங்கெல்லாம் கீழே இருந்து நிறைய பேர் மேல போய் இது சட்டமன்றம் இல்லைங்க விடுங்க அப்படின்னு சொல்லி தடுத்து அது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிருக்கு. பிஆர்எஸ் எம்எல்ஏ பண்ணதும் தப்புதான் சொல்லிட்டு பிஆர்எஸ் கட்சியில இருந்து அவரோட ஸ்போக்ஸ் பர்சன், அந்த கட்சியோட ஸ்போக்ஸ் பர்சன் ஸ்ரவன் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு. ரெண்டு பேர் பண்ணதுமே டீசன்சி இல்லாத ஒரு விஷயம் தான், அதை மீறி தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து அவர் அப்பா பத்தி எல்லாம் பேசியிருக்காரு, எங்க கட்சி எம்எல்ஏ அப்பாவை பத்தி. இவர் வந்து அடிக்க போனது ரெண்டுமே தப்பு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா பிஜேபியில இவர் வந்து பதவி நீக்கம் பண்ணணும், இவர் மேல எஃப்ஐஆர் போடணும்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பஞ்சாயத்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போதே பிஜேபி இல்ல பிஆர்எஸ் ஓட அமைச்சர் ஒருத்தர் தெலுங்கானால மல்லாரெட்டின்னு ஒரு அமைச்சர், இவர் பயங்கரமா டான்ஸ் கின்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருப்பாரு உள்ள போய். ஆமா அவர் வந்து இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா பிரச்சாரத்துக்காக போகும்போது ஒரு வயசான மூதாட்டி இருந்திருக்காங்க. நீங்க வாங்க என் மடியில தான் உட்காரணும்ட்டு ரொம்ப கம்பல் பண்ணி அவங்கள வந்து அவங்க வரமாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவராவே தூக்கி வந்து மடியில உட்கார வச்சு அந்த வீடியோக்கள்லாம் போயிட்டு இருக்கு. பட் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்காங்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா வந்து பூங்கொத்தெல்லாம் கொடுத்து வாக்கு சேகரிக்கிறாங்க. ஆனா வரமாட்டேன்னு சொன்னவங்கள வலுக்கட்டாயமா கூட்டிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காருன்ட்டு இதுவுமே அங்க சர்ச்சையா தான் போயிட்டு இருக்குது. என்னென்ன பார்க்க வேண்டியது இருக்கோ அந்த மாதிரி ஒரு மோட்ல தான் தெலுங்கானா எலெக்ஷன் போயிட்டு இருக்குது. வருண், இது வந்து ஒரு உலகக்கோப்பை ஃபீவர் இல்லையா? இந்த டைம் ஃபுல்லாவே வந்துட்டு வேர்ல்டு கப் கிரிக்கெட் பத்தின பல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. நம்ம இங்க கிரிக்கெட் பத்தி பேச போறோமான கிடையாது, ஒரு கிரிக்கெட் வீரர் பத்தி பேச போறோம். அசாருதீன், இந்தியாவுடைய முன்னாள் கேப்டன். சௌரவ் கங்குலிக்கு முன்னாடி ரொம்ப நோன் பர்சனான ஒரு கேப்டன் அவரு. ஸோ இப்போ இவர் ஏன் டாக் ஆஃப் த டவுனா இருக்கிறாரு தெலுங்கானால அப்படின்னா, தெலுங்கானால ஒரு தொகுதியில இவர் போட்டியிடுவதற்கு காங்கிரஸ் வந்துட்டு அவருக்கு இடம் கொடுத்திருக்கு. ஸோ காங்கிரஸ் சார்பாட்டு இந்த வாட்டி அவர் வந்து தெலுங்கானா தொகுதியில வந்து அவர் போட்டியிடுறாரு. சரி பார்ப்போம் என்ன ஜெயிக்கிறாரா, நிச்சயமா சிக்ஸ் அடிக்கிறாரா இல்ல டக் அவுட் ஆகிறாரான்னு பார்ப்போம். ஆமா, தமிழ்நாட்டில் ஆளுநர் மாளிகை அந்த நுழைவு வாயில் பக்கத்துல வந்து பெட்ரோல் குண்டு வீசின விஷயம் 2 நாளா தமிழக அரசியல தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த விஷயமே இன்னும் முழுசா நிறைவுக்கு வராத நிலைமையில நேத்து நைட்டு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சென்னையில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைமை அலுவலகம் பாலன் இல்லம் இருக்கு இல்லையா, அங்க வந்து சில கல்வீச்சு சம்பவங்களும் கண்ணாடி பாட்டில் வீச்சு சம்பவங்களும் நடைபெற்றிருக்குது. இது வந்து அந்த கம்யூனிஸ்ட் ஆபீஸ் இருக்க ரோட்ல தான் வந்து கமலாலயம் இருக்கு. ஒரு தகவலுக்காக ஓகே, தகவலுக்காக மட்டும்தான், தகவலுக்காக தான் சொன்னேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்குது. இதை வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வந்து நிறைய பேசப்பட்டு இருக்கு. எதிர்கட்சிகள் தொடர்ச்சியா கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி இருக்காருல, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு அதை பயங்கரமா கண்டிச்சிருக்காரு. ஒரு திமுகவினுடைய கூட்டணி கட்சியில முக்கியமாக அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலே தாக்குதல் நடந்திருக்கு, இதை தடுக்க முடியல. ஆளுநர் மாளிகையிலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் வரைக்கும் இதே நிலைமை தான் இருக்குது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இந்த அவல நிலையை பாருங்க, தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸ்டாலின் அவர்களை வந்து வேண்டி கோரிக்கை வைத்திருக்கிறார். ஆமா, அவரு கேட்காம இருப்பாரா? ஏன்னா இதே மாதிரி கட்சி அலுவலகம் அவருக்கும் தாக்கப்பட்டிருக்குல்ல. ஓபிஎஸ் குரூப் உங்களுக்காக கல்லுதாங்க, எங்களுக்கு உள்ள வந்து ஃபைல்ஸ் எல்லாம் தூக்கிட்டு ஓடிட்டாங்கன்னு வந்து மனசுக்குள்ள நினைச்சிருப்பாரு. அதே மைண்ட் வாய்ஸோ என்னவோ தெரியல, இதே ஓபிஎஸ் விஷயத்துல உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கார் எடப்பாடி. இந்த அதிமுகவுடைய பிரிவு
அந்த ஒற்றை தலைமை விஷயம்லாம் வந்ததுக்கு அப்புறமா எதுக்கு எடுத்தாலும் நீதிமன்றத்துக்கு ஓபிஎஸ் தான் போயிட்டு இருந்தார். இந்த வாட்டி ஒரு மாறுதலாட்டு எடப்பாடி வந்துட்டு உயர்நீதிமன்றம் போயிருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கு இல்லையா, இந்த விஷயத்துக்கு வந்துட்டு நாங்க ஏற்கனவே தீர்மானம் போட்டு ஒரு 5 முறை வந்து சபாநாயகர் அப்பாவுகிட்ட சொல்லிட்டோம், 5 வாட்டி சொல்லிட்டோம், அவருக்கு நினைவூட்டல் கடிதம்லாம் கொடுத்துட்டோம், சட்டமன்றத்திலேயே அதை நாங்கள் கேள்வியாக எழுப்பிட்டோம். ஆனாலும் வந்துகிட்டு சபாநாயகர் அப்பாவு வந்து இந்த விஷயத்துல ஒரு முடிவுக்கு வரமாட்டேங்கிறாரு, அதனால அவரை சீக்கிரமா ஒரு முடிவெடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவா போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். குறிப்பா அவர் அந்த மனுவில் ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன அப்படின்னா, இந்த இருக்கை விஷயத்தினால, அதாவது அதிமுக உறுப்பினர்களுக்கு பக்கத்துல அதிமுக உறுப்பினர்கள் அல்லாதோர் இருக்கிறதுனால சட்டசபையில் எங்களால் திறம்பட செயல்பட முடியவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ நாங்கள் திறம்பட செயல்படணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம், ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சி தலைவரா என்ன செயல்பட விடுங்க அப்படின்னு அவர் உயர்நீதிமன்றம் மூலமா அப்பாவுக்கு கோரிக்கை வச்சிருக்காரு. இல்ல அவருக்கு இந்த பக்கம் திரும்பவே முடியல, ஒரு பக்கமா திரும்பி அவர் கழுத்து வலி வந்ததுனால உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. ஆனா வந்து அந்த இடத்துல யார உட்கார வைக்க போறாங்கன்னா ஆர்பி உதயகுமார். நேத்து வேற ரத்தத்துலதான் நமக்கு அழைப்புதல் கொடுத்துட்டாரு, அதனால போயிருவோம் கோர்ட்டுக்குன்னு போயிட்டாரு போல. இன்னொரு விஷயம், அந்த நீங்க சொன்னீங்கல்ல கம்யூனிஸ்ட் கட்சி, அதுக்கு கடுமையான கண்டனங்களை கம்யூனிஸ்ட்ல இருந்தும் பதிவு பண்ணிருக்காங்க, வழக்கு பதிவு பண்ணி 4 பேர் வந்து கைது பண்ணிருக்காங்க. ஓகே, அதுலயும் யாரு என்னங்கிறது போக போக விசாரணையில தான் தெரியும். நிச்சயமா. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சென்னை அம்பத்தூர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது வட மாநிலத்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தங்கியிருந்த ஒரு பகுதியில அவங்களுக்குள்ளால 2 பிரிவினருக்கு இடையில ஒரு மோதல் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துச்சு. ஸோ இந்த மோதலை தடுக்கிறதுக்காக தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்த காவலர் ரகுபதி என்பவர் வந்து அந்த பகுதிக்கு போறாரு. அப்போ வந்து அந்த வட மாநிலத்தவர்கள் வந்து இந்த காவலரை தாக்கி அவரை துரத்தி அடிச்சிடுறாரு அங்கேருந்து. இது தொடர்பான வீடியோக்கள்லாம் வெளியாகி பரபரப்பாச்சுது. இந்த வழக்கு வந்து கொஞ்சம் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலைமையில இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 33 வட மாநிலத்தவர்கள் வந்து இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. வரும். ஆமாம், கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதில் வந்து நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட போலீஸே அடிக்கிற அளவுக்கு இந்த வட மாநிலத்தில் அவர்கள் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரையும் வந்துட்டாங்க. அதனால வந்து அவங்களுக்கு வந்து அனுமதி நுழைவுச்சீட்டுன்னு ஒண்ணு கொடுக்கணும் உள்ள வரவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு நிறைய வரவேற்புமே வந்திருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க தினசரி. அப்படிங்கும் போது அவங்கள வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணணும், அதனால கிரைம் ரேட்டும் அதிகரிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்செல்லாம் வருது இல்ல. ஸோ அதனால அவங்கள நம்ம ஓகே எல்லாரும் வரலாம், இங்க வேலை பார்க்கலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா வந்து அவங்கள பத்தின டேட்டாஸ் வந்து தமிழ்நாடு அரசுகிட்ட இருக்கணும் கண்டிப்பா. அதனால அந்த விஷயத்த வந்து சீக்கிரமே தமிழ்நாடு அரசு முன்னெடுக்கணும், இந்த விஷயத்த வந்து கவனிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. டெல்லியில இருந்து சதானந்த கவுடா தலைமையில ஒரு குழு வந்து அனுப்பிச்சு வச்சிருந்தாரு நட்டா, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க தமிழ்நாட்டுல ஏதோ பிரச்சனையா நம்ம ஆளுங்களுக்குன்னு சொல்லிட்டு. சரி என்ன பண்ணலான்ட்டு இங்க வந்து அவங்க வந்து வீட்டுக்கு போய் அமர் பிரசாத் ரெட்டியை தானே அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவர் வீட்டுக்கு போய் காஃபி எல்லாம் சாப்பிட்டு அவங்களுக்கு வந்து குடும்பத்துக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு வந்திருக்காங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அண்ணாமலை வீட்டுல தானே அந்த குடிக்கம்ப பிரச்சனை ஆரம்பிச்சு. சரி அவர் வீட்டுக்கும் ஒரு விசிட் போடுவோம்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிருக்காங்க. இதுக்கப்புறம் போய் ரிப்போர்ட் எல்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பிஜேபி தரப்புல. இன்னொரு விஷயம், அண்ணாமலை வந்து தொடர்ச்சியா அவருக்கும் இந்த நம்பருக்கும் ஆகாது, காலகட்டத்தையும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாரு. நேத்து ஒரு விஷயம் பேச போய் ஈரோட்டோட அந்த கருங்கல் பாளையத்துலதான் கடைசியா வந்து 31/7/1931 அன்னைக்கு பாரதியார் வந்து கடைசி உரையாற்றினார் அப்படிங்கறத ரொம்ப கான்பிடண்டா சொல்லியிருந்தாரு. பட் பாரதியார் வந்து 1921 வந்து காலமானாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் ஆனா அந்த வருஷத்தை எப்பவுமே மாத்தி மாத்தி சொல்லி மாட்டிக்கிறாரு. இந்த பாத யாத்திரை வேற ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இவங்க வேற இந்த குழு வேற வந்திருக்காங்க. ஆனா என்னன்னா அந்த பாத யாத்திரையில ஒருத்தர் ஜெராக்ஸ் எடுக்க போயிட்டு இருந்தாரு. அவரோட ஆதார் கார்டு அவர் மனு கொண்டு வராருன்னு நினைச்சு வாங்க வாங்கன்னு சொல்லி அண்ணா கூப்பிடுறாரு, வாங்க வாங்கன்னு எல்லாம் கொடுத்து அந்த மனுவை வாங்கி பார்த்தா அது கடைசியில ஜெராக்ஸ் எடுக்க வந்தேங்க, இன்னொரு காப்பி ஏங்க என் ஆதார் கார்டை பிடிங்கிட்டு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. ஸோ இந்த கூத்தெல்லாம் வேற நடந்துகிட்டு இருக்கு. தண்ணிக்கான் போட வந்தோங்கிற மாதிரி ஆகிப்போச்சு கடைசியில. விழுப்புரம் மாவட்டத்துல 2020 நடந்த ஒரு சிறார் கொடுமை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சிறுமி வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். அதாவது இயற்கை உபாதை கழிப்பதற்காக விவசாய நிலத்திற்கு போன ஒரு சிறுமி வந்துட்டு ஒரு 3 பேரால கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம் வந்துக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க 2020 ஒரு மிகப்பெரிய அதிர்வலியை உருவாக்கிச்சுன்னு சொல்லணும். அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 3 குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டு போக்சோ வழக்கு தொடரப்பட்டு அவங்க வந்து ஜெயிலில் இருந்தாங்க. இந்த வழக்கினுடைய விசாரணை தொடர்ந்து நடைபெற்ற நிலைமையில இப்போ வந்து அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வெளியாயிருக்கு. அதன்படி நீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த 3 குற்றவாளிகளும் செய்த குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டுள்ளது.
தண்டனை விவரங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த 3 பேருமே சாகும் வரை, அதாவது இயற்கையாக மரணம் அடையும் வரை வந்து அவங்க சிறையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆயுள் தண்டனையை நீதிமன்றம் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. கூடுதலாக 10,000 ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் அரசு வந்து இந்த சிறுமிக்கு இழப்பீடாக ஒரு 5 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இந்த நீதிமன்றம் பதிவு பண்ணியிருக்கு. கடந்த 30 ஆண்டுகளில் பெற்ற வளர்ச்சியை போல் மீண்டும் பெற வேண்டும் என்றால் இளைஞர்கள் வாரத்திற்கு 70 மணி நேரம் உழைக்க வேண்டும். இன்ஃபோசிஸ் நிறுவனர் நாராயணமூர்த்தி. இப்படி வேலை செஞ்சா கொஞ்ச நாள்ல நாங்களே இருக்க போறதில்ல, அப்புறம் எது வளர்ந்தா எங்களுக்கு என்ன, வளராட்டா எங்களுக்கு என்ன அப்படின்றாங்க. அந்த குளிர்காலம், இருமல், சளி இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு நம்ம சொல்ற ரியாக்ஷன்ஸ், ஆகா ஒண்ணு கூட்டிட்டாங்க ஐயா, ஒண்ணு கூட்டிட்டாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு நினைச்சனே, ஆசையில மண்ணள்ளி போட்டாங்களே. அதிமுக 40 தொகுதிகளிலும் வென்றால் எடப்பாடி பிரதமர் ஆவார். அதிமுக ராஜேந்திர பாலாஜி. அமெரிக்க அதிபர் ஆவார்னு சொல்லாம இதோட நிறுத்தினீங்க பாருங்க, அதுல வரைக்கும் சந்தோஷம். 1921 இறந்தார் என சொல்லி இருந்தா இத்தனை பேர் அவரை பத்தி பதிவு போட்டிருப்பாங்களா? ஒரு 10 வருஷத்தை சேர்த்து சொன்னதும் எத்தனை பதிவுகள். அதுக்கு தான் மண்டையில கிட்னி வேணுங்கிறது. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஓகே, இம்பர்ஃபெக்ட் ஷோவின் அவார்ட். இன்னைக்கான அவார்டு யாருக்கா இருக்கும்? ஒருவேளை ஜியா இருக்குமா, இல்ல ஒருவேளை சின்ன ஜியா இருக்குமோ? சின்ன ஜியா? அது யாரு ஜி? அதாங்க இந்த பாரதியார் 1991, 31, 20,000 புக்கு. இல்ல அவருக்கு அவர் கட்சியில ஏதாவது அவார்டு கொடுப்பாங்க, அதை அவர் வாங்கிக்கிட்டோம். நம்ம வந்து ஜிகே போயிடலாம், பிரதமர் மோடிக்கே வந்து அவார்டு கொடுத்துடலாம். ஏன்னா இன்னைக்கு அந்த மொபைல் காங்கிரஸ் அப்படிங்கிற அந்த கான்ஃபரன்ஸ்ல போயிட்டு மொபைலை வச்சே டார்கெட் பண்ணி காங்கிரஸ் எல்லாம் அடிச்சிட்டு இருந்தாரு. இன்னொன்னு, நான் தான் அடுத்த சகாப்தம் படைச்சிருக்கேன் 2014 ஆட்சியில தான் சொல்லி அவரை பத்தி அவரே சொல்லிட்டு இருந்தாருல்ல. ஜிக்கும் வந்து ரொம்ப செல்ஃபி எடுக்கிறதுலாம் பிடிக்கும், அதனால வந்து மொபைலான்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதையே விருதா கொடுத்துடலாம். ஓகே, பிரதமர் மோடிக்கு கொடுத்துட்டு நம்ம கிளம்பிடலாமா? கிளம்பிடலாமா? நன்றி, வணக்கம்.